ஹாஸ்பிட்டல்னு ஒன்று கட்டியிருக்காங்க. அது எதுக்கு கட்டியிருக்காங்க, என்னத்துக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. எவ்வளோ பட்ஜெட்டு தெரியவே இல்லை. ஏன் நான் இதை கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன். இப்போனா மணி ஆகுது, மணி 8 ஆக போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன், மருத்துவர் இருக்க மாட்டார், செவிலியர் தான் இருப்பார். கேட்டால் மருத்துவர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு எப்போ வருவார்னு கேட்டால் 10 மணி ஆகும். 10 மணிக்கா நாங்கள் அது வரல என்ன பண்ண முடியும்னா, செவிலியர் மாத்திரை கொடுத்து அமிச்சிட்டு நீங்கள் வாங்க 10 மணிக்கு அப்படின்றாங்க. அப்படி இல்லை, இப்போ திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சு, டக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ரவுண்ட்ஸ் போகிற டாக்டர் வருவார், டக்குன்னு பார்ப்பாரு, உடனே செங்கல்பட்டு எழுதி கொடுத்துருவாரு. இது உண்மையா பொய்யா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை நீங்க கட்டியிருக்கீங்க? ஈர மண்ணுக்கா கட்டியிருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எம்பி வராருன்னு சொல்லிட்டு, முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கக்கூசுக்கு பெயிண்ட் அடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு வந்தாவாசியில இருக்கிற மருத்துவமனைக்கு மருத்துவர் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. இதை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சாட்சி இருக்கா? நீங்க வந்து ப்ரூஃப் இல்லாம பேசுறேன்னு சொல்றீங்க. ஏங்க நாங்க ஏங்க ப்ரூஃப் இல்லாம பேசுறோம்? பொதுமக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பொதுமக்களை கேளுங்க. நாங்க கட்சிக்காரங்க நாங்க போய் சொல்றோம், சரி. இங்க இருக்கிற சாதாரண பொதுமக்களை கேளுங்க. நீங்க ஒரு பிரசவ வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா, ஒரு சிசரின்னா எங்க அனுப்புறீங்க? நீங்களே சொல்லுங்க. சிசரின்னா எங்க அனுப்புறீங்க? பண்றீங்க இல்ல செங்கல்பட்டுக்கு போனோம், அப்படி இல்லைன்னா செய்யாருக்கு போனோம். எதுக்கு? அப்ப வந்தாவசில ஏதாச்சும் தயார் முறைப்பட்ட ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்தாவசில வச்சிருக்கீங்க? நான் கேட்கறது தவறா? நீங்க சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாவசில இருக்கு? ஏங்க 10 வருஷம் ஆண்டு இருக்கீங்க, அடிப்படை வசதி தானங்க நாங்க கேட்கிறோம். உங்க வீட்டுல போய் நாங்க கட்டிக்கட்டா பணமாங்க கேட்டோம். உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு, உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு ஏமாற்றம் தானே மிஞ்சுது. இதை இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? சொல்லுங்க. சிறுபான்மையின மக்கள் அதிகப்படியா பார்த்தா நம்ம திமுக தான் சப்போர்ட் பண்ணுவோம். யாரு கேளுங்களேன், நம்பி ஏமாந்து போறவங்க அவங்க. இது உண்மை. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நாங்க தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, அப்படி என்று தான் நாங்க ஆரம்பிச்சோம். இவங்க உடனே சொல்லிட்டாங்க பி டீம். நம்ம பி டீம். நீங்க பாத்தீங்களா? நாங்க பி டீம் நீங்க பாத்தீங்களா? இல்ல எந்த இடத்துல பாத்தீங்களா? எந்த இடத்துல நாங்க சப்போர்ட் பண்ணி ஒரு போட்டோம்? சொல்லுங்க. உங்க மறுபிள்ளையை கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் திடீர்னு போய் பாத்தீங்களா? அந்த மாதிரி நாங்க போய் பார்த்தோமா? சொல்லுங்க. அந்த மாதிரி நாங்க போய் பார்த்தோம். நான் போய் சொல்லல. நான் போய் சொன்னா நீங்க கேளுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இல்லையாங்க உங்களுக்குலாம்? அப்புறம் என்ன நீங்க என்ன வேலை செஞ்சு சொல்லுங்க. உங்களை நாங்க எந்த அடிப்படையில சிஎம்மா தேர்ந்தெடுத்தோம்? உங்களை நாங்க எந்த அடிப்படையில எம்எல்ஏவாவும் எம்பியாவும் தேர்ந்தெடுத்தோம்? நீங்க என்ன எங்க தொகுதிக்கு செஞ்சிட்டீங்க? ஏதாவது ஒண்ணு நல்லபடியா செஞ்சிட்டோம் சொல்லுங்க. அப்படியே திரும்பி பாருங்க அந்த கம்பத்தை, அப்படியே அங்க திரும்பி பாருங்க. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க அந்த கம்பம் போக்கஸ் லைட். இது வந்து வந்தாவாசிலே ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன். இது வந்தாவாசிலே மெயினான ஜங்ஷன். கோட்டமல்லா தெரியும் சரிங்களா? 11 மணிக்கு மேல காவல்துறை அதிகாரிகளை விட்டு இங்கு இருக்கின்ற அனைத்து கடைகளையும் மூட சொல்லும் அரசிற்கு இங்கு விளக்கு எரியவில்லை என்றால், இந்த கடைகளின் லைட் இல்லை என்றால் ஆக்சிடென்ட் ஆகும் என்று தெரியுமா தெரியாதா? நான் கேட்கின்ற கேள்வி சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இந்த போக்கஸ் ரவுண்டானா வருதுன்னா அந்த போக்கஸ் எடுத்துட வேண்டியதுதானே? அழகுக்கு வச்சிருக்கீங்களா எப்படி? சொல்லுங்க. அந்த போக்கஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? நோண்டி அதாவது ஏங்க ஒரு கொடி நட்டா இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கம்பத்தை நட்டு வச்சிருக்கீங்க எதுக்குங்க? சொல்லுங்க. இது நியாயமான ஒரு வார்த்தை தானே? நம்ம சாலை ஓரமா கொடி நடுறோம், இல்ல பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய கம்பம் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் தவறா பேசியிருந்தா நீங்க தான் சாட்சி சரிங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை 2026 எப்படி சட்டமன்ற உறுப்பினராக வந்தாவாசியில் இருக்கும் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்? சொல்லுங்க. எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? தோழர்கள் காணிக்கணுங்க, பேசிடுவோம். ஒன்னும் இல்லைங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி, காலையில ஒரு 8 மணி நீங்க இந்த கோட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கிற ஒரு பஸ்லயாவது வரக்கூடிய மாணவர்கள் அமர்ந்து கொண்டு வருகிறார்களா இல்லை படியில் தொங்கி கொண்டு வருகிறார்களா என்று சரிங்களா?
சரிங்களா? தெரிஞ்சுக்கிங்க. ஏங்க, பள்ளியில் செல்லும் மாணவர்கள் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் செல்ல வேண்டும். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, பஸ்ஸை ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லிட்டு அது சொல்லியும் காட்டிட்டு 50 பேர் ஏற பஸ்ல ஆடு மாடை ஏற்றுற மாதிரி பசங்களை தொங்க விட்டுட்டு வரீங்க. ஒண்ணு இலவச பஸ் பாஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற பஸ் பேருந்த விடுங்க. அப்படி இல்லைன்னா 5 ரூபா கொடுத்து என்னுடைய மாணவர்கள் அமர்ந்து கொண்டு வர மலுவிற்கு பேருந்த விடுங்க. இல்லைன்னா பேருந்தை எடுத்துட்டு போங்க. சேர் ஆட்டோ மக்களாச்சும் சம்பாரிச்சுட்டு போட்டோம். எதுக்குங்க நீங்க சும்மா பஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுல அடிக்கிறீங்க? சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்கு கேட்பா? இதெல்லாம் கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க? ஆதாரம் இல்லாம பேசுறிய பண்ணுவாங்க. ஆதாரம் என்ன இருக்குதுன்னா, இங்க காசு அங்கங்க மூளைக்கு மூளை வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமரால போய் பாருங்க, எத்தனை பேர் தொங்கிட்டு போறாங்க, எத்தனை பேர் தொங்கிட்டு வராங்க, உங்களுக்கே தெரியும். ஒருத்தவங்க உளுந்து பஸ் படிக்கல உளுந்து செத்தானா யாருங்க போய் சொல்லுங்க? நீங்க போய் சொல்லுவீங்களா? படிக்கிட்டு வாங்கி வந்தீங்கன்னா புது பஸ்ஸா விட்டுக்கிறீங்க. எல்லாம் இட்டு போன பஸ். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு அதையும் கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். 2026 நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதல்வராக எனது உயிரிலும் மேலான எனது தளபதி அன்பு அண்ணன் விஜய் அவர்களே தமிழக முதலமைச்சராகவும் வந்தாவாசி சட்டமன்ற தொகுதியில் எனது அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கினார். அவரை நன்றாக கருவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நாங்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் வாய்ப்பு அளித்தால் நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு செல்வோம். இதில் மாற்று கருத்து இல்லை. போதிய காரணம் இல்லாதனால் எனக்கு வாய்ப்பளித்த இந்த இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்திற்கு வாய்ப்பளித்த எனது அருமை அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இது மீண்டும் மீண்டும் தொடரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோடு மட்டும் முடிந்து விடாது. மீண்டும் மீண்டும் நடப்படும். கிளை வாரியாகவும் நகரம் வாரியாகவும் ஒன்றியம் வாரியாகவும் நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்துவோம். உங்கள் திருட்டி திமுகவின் ஊழலை எடுத்து உரைப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.